சுகாதாரத்துறை நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி தமிழகத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்களிடம் உடல்நலம் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூந்தமல்லியில் பதிவான கர்ப்பிணிகளில் 1/3 அதிகமான ஆபத்துகள் இருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவம் இயக்குநரகம் நடத்திய இந்த ஆய்வு தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் புறநகர் பகுதிகளில் 38.1% பெண்களுக்கு ஆபத்தான கர்ப்பங்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதிக ஆபத்துள்ள கர்ப்பங்களில் 26.1% பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறது. 18.4% பெண்களுக்கு முன்பே சிசேரியன் பிரசவம் செய்யப்பட்டிருக்கிறது. 10.2% பெண்களுக்கு கர்ப்பகால நீரிழிவு நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. 6.7% பெண்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் 32.2% பெண்களுக்கு இந்த நிலையில் 1க்கும் மேற்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. 2004 முதல் தமிழக அரசு தாய் இறப்பு தணிக்கை திட்டங்கள் மூலம் பல தாய் நல சேவைகளை மேம்படுத்தியுள்ளது. இதனால் திடீர் மகப்பேறு அவசர நிலைகள் குறைந்துள்ளன. ஆனால் தற்போது கர்ப்பிணி பெண்களிடம் நீண்ட காலமாக நோய்கள் அதிகரிப்பது புதிய சவாலாக மாறியுள்ளது என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். அதிக ஆபத்துள்ள கர்ப்பங்களில் சிசேரியன் அறுவை சிகிச்சை விகிதம் 6.4% உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே பதிவாகி இருந்த 36.3% விட 2 மடங்கு அதிகமாகி உள்ளது. இதற்கு காரணம் முன்னர் சிசேரியன் செய்து கொண்ட பெண்களுக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள பரிந்துரைக்கப்படுவதுதான் என கூறுகின்றனர். இந்நிலையில் அதிக மருத்துவ சிக்கல்கள் இருந்த போதிலும் குழந்தைகளின் உடல்நிலை பெரும்பாலும் நல்ல நிலையில்தான் பிறந்துள்ளார்கள் என கூறப்படுகிறது. மொத்த பிரசவங்களில் 99.7% குழந்தைகள் உயிருடன் பிறந்ததாக நிபுணர்கள் கூறுகின்றனர். 15.6% குழந்தைகள் குறைந்த எடை அளவில் பிறந்துள்ளன. மாதிரி பிரிவு பதிவு அமைப்பின் தகவல்படி 2021 முதல் 2023 வரையில் தாய் இறப்பு விகிதங்களில் குறைந்த விகிதங்களை கொண்ட மாநிலம் கேரளா, ஆந்திரா, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளது. இந்நிலையில் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் வழக்கமான பரிசோதனைகளில் நீரிழிவு, தைராய்டு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கான சோதனைகளையும் சேர்க்க வேண்டும் என்று பொது சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அதிக ஆபத்துள்ள கர்ப்பங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு வழங்குவது, முன்பு சிசேரியன் செய்து கொண்ட பெண்களுக்கான தனிப்பட்ட ஆலோசனை வழங்குவது மற்றும் தேவையான பொது உயர்நிலை மருத்துவமனைகளுக்கு உடனடி பரிந்துரை செய்வது மிகவும் அவசியம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.